உள்ளம் ஆரோக்கியமா இருக்காது. அதனால என்ன செய்யும்? ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய உடல் கெட்டுது. உள்ளம் ஆரோக்கியமா இல்லை அப்படின்னு சொன்னா ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய உடல் என்ன செய்யும்? கெட்டு போயிடும். நம்ம சில நபர்களை ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா என்ன அப்படி இழைச்சு போயிட்ட அப்படின்னு சொல்லி கேட்போம். அப்ப அவர் சொல்லுவாரு, ஒரே கவலை தான், ஒரே டென்ஷன், கவலை, வியாபாரம் இல்லை, குடும்பத்துல பிரச்சனை, பிள்ளைங்க சரியில்லை, மனைவி சரியில்லை, பெண்களை கேட்டோம்னா கணவன்கிட்ட பிரச்சனை, குடும்ப வாழ்க்கை சரியில்லை, நிம்மதி இல்லை, அதனால என் உடம்பு இழைச்சு போயிடும். அப்ப உள்ளம் ஆரோக்கியமாக இல்லாத காரணத்தினால் உடல் என்ன செஞ்சிடும்? பாதிக்கப்படுது. உடல் பாதிக்கப்பட்டால் உள்ளம் பாதிக்கப்பட்டோம். உடல் சரியில்லை, எப்ப பார்த்தாலும் வயிறு வலி, தலைவலி, கைகால் வலி, இந்த மாதிரியே உடல்ல நோய் இருந்துகிட்டே இருந்துன்னு சொன்னா உள்ளம் கெட்டு போயிடும். அப்போ அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், நீங்க உள்ளத்தையும் கேளுங்க, உள்ளத்திற்கும் ஆரோக்கியத்தை இறைவா எனக்கு நீ வழங்குவாயாக, என்னுடைய உடலுக்கும் ஆரோக்கியத்தை இறைவா நீ வழங்குவாயாக என்று சகோதரர்களே அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ கேட்க வேண்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்த ஒரே ஒரு காரணத்தினால இந்த ரமலானுடைய மாதத்தை, புனிதமிக்க இந்த மாதத்தை அடைந்து, அந்த மாதத்துல நோன்பு வச்சு, அந்த மாதத்துல நிறைய துஆ செஞ்சு, அந்த மாதத்துல நிறைய திக்ருகள் செஞ்சு, இன்னும் சொல்ல போனா அந்த லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய இரவையும் அடைந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். இந்த ஆரோக்கியத்தையும் இந்த நிலையையும் அல்லாஹ் எத்தனையோ நபர்களுக்கு வழங்காமல் இருந்திருக்கிறான், அல்லது கிடைத்ததை அவர்கள் பயன்படுத்தாமல் போயிருக்கலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எந்த ஆரோக்கியத்தோடு இந்த ரமலானை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கினானோ, இதே ஆரோக்கியத்தோடு அடுத்த வருட ரமலானில் நாம் சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல நசீபையும் உடல் ஆரோக்கியத்தையும் நம்முடைய வயதிலும் அல்லாஹ் பரக்கத் செய்ய வேண்டும். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள ஆரோக்கியத்தையும் கேட்டதுக்கு பின்னாடி உங்களுடைய வயதில் நீங்கள் பரக்கத்தை கேளுங்கள் என்பதாக சொல்றாங்க. வயதுல நீங்க பரக்கத்தை கேளுங்க, அல்லாஹ்விடத்துல நீங்க துஆ செய்யுங்க, யா அல்லாஹ் என்னுடைய வயதில் பரக்கத் செய்வாயா, என்னுடைய வயதுல பரக்கத் செய்வாயா. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, யாருடைய வயதை அல்லாஹ் நீடித்து தந்திருக்கிறானோ, யாருடைய வயதை அல்லாஹ் நீடித்து தந்திருக்கிறானோ அவரிடத்துல பரக்கத்து இருக்குதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவரிடத்துல பரக்கத்து இருக்கு. உங்க வீடுகளில் வயதானவர்கள், முதியவர்கள் இருந்தால் அவங்கள்ட்ட பரக்கத்து இருக்கு. அவர்களுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் என்ன செய்வான்? எல்லாத்தையும் அல்லாஹ் செஞ்சு கொடுத்துருவான். பிரச்சனை வராது, நோய்கள் வராது, கடன் பிரச்சனை இருக்காது, வருமானத்துல பரக்கத்து இருக்கும், நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னு சொன்னா, உங்க குடும்பத்தில் ஒரு வயதான ஒருத்தர் இருக்கிறார், ரொம்ப அதிக வயதுடையவரா இருக்கிறார். இன்னைக்கு அதிக வயதுடையவரும் நாம எடுத்துட்டோம்னா, இப்ப உள்ள சூழ்நிலைக்கு அதிகமான வயதுடையவர் அப்படின்னு இப்ப உள்ள காலகட்டத்துக்கு நாம எடுத்து பார்த்தோம்னா 70 தொட்டுட்டாலே அவர் என்ன செய்யறாரு? அதிக வயதுடையவராகத்தான் நம்மளால பார்க்க முடியும். என்ன காரணம்னா